வெல்கம் வீவர்ஸ். அது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023 கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் முகமது ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 47 வயது நபர் வசிச்சுட்டு வராரு. அவருக்கு திருமணம் ஆகி 14 வயதுல ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை அவர் வீடை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இது மாதிரி இருக்க கரெக்டா அந்த 6ஆம் தேதி முகமது ஆபீஸ் தன்னுடைய மகள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நீ வீட்டில் தான் இருக்கணும், இன்னைக்கு நீ பள்ளிக்கூடம் போகக்கூடாது. காரணம் ஏன் அப்படின்னா, உன்னுடைய அம்மா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போறாங்க. ஆகையினால வீட்டில் நீ மட்டும் தான் இருந்து இங்க இருக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இல்ல நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பள்ளிக்கூடம் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ சொல்லியும் அவங்களுடைய அப்பா நீ கட்டாயம் நீ வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளை போட்டுறாரு. கட்டளை போட்டு அவர் வெளியே கிளம்பிடுறாரு. ஸோ இந்த பெண் குழந்தையும் அதே மாதிரி வீட்டில் இருக்கு. கரெக்டாக மதியம் 2:30 மணி அளவில் அவங்களுடைய அப்பா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் அவங்களுடைய மனைவி வந்து இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இந்த பெண் மட்டும் தான் இருக்குது. அதாவது அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரூமில் போய் பார்க்குறாங்க. ரூமில் போய் பார்த்தா ஒரு நபர்கிட்ட அவங்க ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால கோபமடைந்த முகமது ஆபீஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகனுடைய உடம்பு மேலேயே ஓங்கி அடிக்கிறாரு. அதுவும் குறிப்பா தலை, இந்த ஷோல்டர், அப்புறம் இடுப்பு இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி அடிக்கிறாரு. ஓங்கி அடிச்சதுல அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் என்ன பண்ணுது அப்படின்னா மயக்கம் போட்டு விழுது. உடனே இதற்கு முன்னாடியே ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து ஒன்று வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தன்னுடைய மகளுடைய வாயில எடுத்து வாயை திறந்து அவரே ஊத்துறாரு. ஏன் அப்படின்னா அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தலையில காயம், ஷோல்டர், இடுப்பு போன்ற இடத்துலலாம் அடிபட்டதால அவங்க வந்து மயக்க நிலையிலே இருக்கிறாங்க. அப்படி மயக்க நிலையிலே இருக்கும்போது அவர் அந்த பூச்சிக்கொல்லியை அந்த குழந்தையினுடைய வாயிலே ஊத்துறாரு. ஊற்றியும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் லேசா வந்து நினைவு தெரியுது. ஸோ நினைவு தெரியும்போது தன்னுடைய அப்பா தனக்கு ஏதோ வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத உணர்ந்து அந்த குழந்தை உள்ள முழுங்காம வெளியே துப்பி இருக்கு. இந்த நிலையிலேயே வெளியே போன அவங்களுடைய அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னுடைய மகள் மயக்க நிலையில் இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்தது அப்படின்றத அப்புறம் பேசிக்கலாம். இப்போ முதல்ல தன்னுடைய மகளுக்கு ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்ற எண்ணத்துல உடனே வந்து எமர்ஜென்சி கால் பண்றாங்க. தன்னுடைய மகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணதும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உன்னுடைய மகளுக்கு என்ன ஆச்சு, இங்கெல்லாம் காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண்ணுடைய அப்பா அடித்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மகள் மாடி படிக்கட்டிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. அது மாதிரி விழுந்ததுல தான் இது மாதிரி தலை, ஷோல்டர் மற்றும் இடுப்பு போன்ற பகுதியிலெல்லாம் வந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த காயத்தை எல்லாம் பார்க்கும்போது இது அவங்களா விழுந்து ஏற்படுத்தப்பட்ட காயம் கிடையாது. யாரோ ஒரு நபர் தாக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் அப்படின்றத உணர்றாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் அதாவது 6ஆம் தேதி இரவு முழுக்க ட்ரீட்மெண்ட் தராங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டாக்டருக்கு கன்ஃபார்மாக தெரியுது, இது வந்து யாரோ ஒரு நபர் அடிச்சு தான் இந்த குழந்தை இந்த நிலைக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாலுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆகுனதுமே இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் நேரா விரைந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பர்ட்டிகுலர் முகமது ஆபீஸை பார்க்கும்போதே முகமது ஆபீஸுக்கு கை காலெல்லாம் உதிரி எடுத்துக்குது. அவருடைய முகம் வேர்க்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து நேரா போலீஸ் வந்து முகமது ஆபீஸ் கிட்ட, உன்னுடைய மகளை யாரோ அடிச்சு அவங்க காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அதற்கு முகமது ஆபீஸ் அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியல. நிறைய தடுமாற்றம் ஏற்படுது. ஸோ இப்போ சிகிச்சை போயிட்டே இருக்கு. முகமது ஆபீஸ் கிட்டையும் போலீஸ் ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க. அது மாதிரி கேள்விகள் கேட்க முகமது ஆபீஸ் பல கேள்விக்கு முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்றாங்க. இப்போதான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மகளுடைய வாயில் பூச்சிக்கொல்லி மருந்து யாரோ உட்செலுத்திருக்கிறாங்க அப்படின்றதும் அந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே கசியுது. ஸோ போலீஸ் இதை வச்சியும் முகமது ஆபீஸ் கிட்ட என்கொயரி பண்றாங்க. என்னதான் பண்ணாலும் அங்க எனக்கு தெரியாது, நான் வீட்லயே இல்லை அந்த டைம்ல, இவ மாடி படிக்கட்டில் இருந்தா கீழே விழுந்திருக்கிறா,
மாடி படிக்கட்டிலிருந்து கீழ் விழுந்து அந்த வலி தாங்க முடியாம அவங்க தான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை முகமது ஆபீஸ் போலீஸ் கிட்ட ஏற்படுத்துறாங்க. ஸோ இவர் இது மாதிரி பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா உடனே ஸோ போலீஸுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நபர் கேட்டா நான் வீட்லயே ஆள் இல்ல. எங்க வீட்ல நாங்க யாருமே இல்ல. என்னுடைய மனைவி ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தாங்க. நானும் வெளிய ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். என்னுடைய வீட்ல என்னுடைய மகள் மட்டும் தான் தனியா இருந்தாங்க. அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு தெரியல. இது மாதிரி ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கட்டாயம் மாடி படிக்கட்டிலிருந்து தான் கீழ விழுந்திருப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்த ஏற்படுத்துறாரு அவங்களுடைய அப்பா. ஸோ இதெல்லாம் நம்பாத போலீஸ், சரி ஓகே. இப்போ உன்னுடைய மகள் வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஃபர்ஸ்ட் போய் முடிங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸோ இப்போ இறந்த அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சடலத்தை அட்டாப்சி கொண்டு போறாங்க. அட்டாப்சி கொண்டு போது நம்ம நினைக்கிற மாதிரி தலை, மண்டை, ஷோல்டர், இடுப்பு இந்த பகுதியோடு மட்டும் இல்லாம பல இடத்துல உட்காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. கட்டாயம் இந்த பெண்ணை யாரோ ஒரு நபர் தாக்கி தான் அவங்க இந்த நிலைக்கு, அது குறிப்பா சொல்லணும்னா இறந்திருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ போலீஸ் இது ஒரு மர்டர் கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தையினுடைய சடலத்தை அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. கொண்டு போயிட்டு அவங்க செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து முடிக்கிறாங்க. மறுநாள் ஆகுது. கரெக்டா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கரெக்டா 9:30 மணி அளவில் போலீஸ் நேரா அவங்க வீட்டாண்ட போறாங்க. அவங்க வீட்டாண்ட போயிட்டு முகமது ஆபீஸை என்கொயரி பண்ணணும் உங்களை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட என்கொயரி பண்றாங்க. உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா? உங்களுடைய பெண் இறப்பதற்கு வேற யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? உங்களை சுற்றி யாருன்னா பகையாள் அப்படின்னு சொல்லி யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் எப்படி சொதப்பினாரோ, பல முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொன்னாரோ, அதே மாதிரி வளரி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் உணர்ந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் இவர் தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்றத உணர்ந்து இவரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சுட்டு இப்போ முதற்கட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அதுல சுத்தமா இவர் வாய் திறக்கவே இல்லை. நான் ஏற்கு முன்னே என்னுடைய மகள் இறந்த சோகத்தில் இருக்கிறேன். நீங்க வேற தேவையில்லாம என்னை டிஸ்டர்ப் பண்றீங்க. எனக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவரு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே சாடி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, முகமது ஆபீஸுடைய மனைவி கிட்ட போயிட்டு என்கொயரி பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் அன்னைக்கு வீட்டில் இல்லைங்க. என்னுடைய கணவன் சொன்ன மாதிரி நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அங்கே என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் ஃபங்க்ஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னுடைய மகள் மயக்கமான நிலையில் இருந்தாங்க. ஸோ உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் செஞ்சால் உயிர் பழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவங்க துரதிருஷ்டவசமாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கிட்டையும் கேட்குறாங்க, உன்னுடைய மகளுக்கு யாராவது எதிரிகள் அப்படின்னு சொல்லி யாருன்னா இருக்கிறாங்களா? உங்க வீட்டை சுற்றியோ அல்லது அவங்க படிக்கக்கூடிய பள்ளியிலையோ யாராவது எதிரிங்க அப்படின்னு இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க, நாங்க அதை வச்சு விசாரணை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மாதிரி இங்க யாருமே இல்லை அப்படின்றாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்டா அந்த பெண் படித்த அந்த தனியார் பள்ளியிலேயே போயிட்டு அந்த பெண்ணுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத பத்தி பரிசோதனை பண்றாங்க. அது மாதிரி இருக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பையனை பாக்குறாங்க. ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனை பாக்குறாங்க. அவன் அப்படியே சோர்ந்த நிலையில இருக்கிறான். இதை உணர்ந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா போறாரு அந்த பையன் கிட்ட, நீ ஏன்பா ரொம்ப சோர்வா இருக்க, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதற்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அந்த மன வேதனை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி, அவங்க ஏதோ சொந்தக்காரன் போல. மேலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம், அவங்க அந்த பையன் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வேற இன்னொரு மதம். ஸோ அதனால போலீஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 2 மதமே கரெக்டா மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அப்படி இருக்க அவன் வேற எதுக்கோ வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி ஹெட் கான்ஸ்டபிளும் நேரா வந்து இங்கேயும் எந்த தடையும் கிடைக்கல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு போலீஸுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு துடுப்பு எது அப்படின்னா, முகமது ஆபீஸ் மட்டும் தான். அவர்கிட்ட மேலும் விசாரணை பண்ணா கட்டாயம் அவர் வந்து உண்மையை சொல்லிடுவாரு அப்படின்ற எண்ணத்துல முகமது ஆபீஸ் கூப்பிட்டு, உங்களுக்கு போலீஸுடைய ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 50 வயது நிரம்பிய ஒரு நபர். ஆகையினால் உங்களால் வலி தாங்க முடியாது. அப்புறம் நாங்கள் அடிச்சுதான் உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு இருந்தா அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் அவர்கிட்ட எச்சரிக்கை விடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் முகமது ஆபீஸ் அதை பத்தி எதுவுமே வாய் திறக்கவே இல்லை.
ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. கரெக்ட்டா 4வது நாள் முகமது ஆபீஸ் கொண்டு வந்து சராமரி அடிக்கிறாங்க போலீஸ். யாரு இந்த கொலைய பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் முகமது ஆபீஸ் கொஞ்சம் கொஞ்சமா வாய திறக்கிறாரு. அத கேட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய போலீஸ்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அன்னைக்கு கரெக்ட்டா 6ஆம் தேதி நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நான் வெளிய போயிட்டு வந்தேன். வெளிய போயிட்டு வந்தா என்னுடைய மகள் ஒரு நபரோட ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல. என் பெண் படிக்கக்கூடிய பள்ளியிலேயே என்னுடைய மகள் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவர் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அதே மாரி என்னுடைய மகள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முஸ்லிம் இனம். அவர் வந்து வேறு ஒரு இனம். ஸோ இது மாதிரி இருக்க என்னுடைய மகளுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னே தெரியல. நாங்க யாருமே வாங்கி குடுக்கல. என்னுடைய மகளும் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வேறு மத பையனும் இவங்க 2 பேருக்கும் லவ் ஏற்பட்டிருக்கு. காதல் ஏற்பட்டிருக்கு. இது மாரி இருக்க அந்த பையன் தான் என்னுடைய மகளுக்கு மொபைல் ஃபோனும் வாங்கி குடுத்துருக்காங்க. ஆனா, எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேல இது தெரியவே தெரியாது. ஒரு நாள் என்னுடைய மகள் வீட்ல படிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி, நான் எதார்த்தமா போயிட்டு கதவு திறக்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனா, கதவு மூடிட்டு இருந்தது. என்னுடைய மகள நான் பேர் விட்டு பலமுறை கூப்பிட்டோம். அவங்க கதவு திறக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவு திறந்தாங்க. அப்போ என்னுடைய மகள நான் பார்த்தா, ஸோ அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருந்தாங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன், என்னுடைய மகள் ஏதோ தவறான வழியில போறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்றாங்க. அப்போ போலீஸ் என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுடைய மகள பார்த்ததுமே நீங்க அப்படியே தவறான வழியில் போறாங்கன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி மேலும் அவர்கிட்ட கேட்க, அதற்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா. நான் அது மாதிரி உள்ள என்டர் ஆவுனதுமே என்னுடைய மகளுடைய கையில ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது. இதற்கு முன்னாடி நான் அந்த மொபைல் ஃபோன் பார்த்ததே இல்ல. அதோடு இல்லாம நானோ அல்லது என்னுடைய மனைவியோ என்னுடைய மகள்கிட்ட அந்த மொபைல் ஃபோன் நாங்க வாங்கி குடுத்ததும் இல்ல. அந்த மொபைல் ஃபோன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நாங்க கேட்டோம். அதற்கு அவ என்ன சொன்னா அப்படின்னா, எனக்கு மொபைல் ஃபோன் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி நாங்களும் இத நம்பிட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். பட் ஆனா அந்த மொபைல் ஃபோனுக்கு இரவு பகல் பாராம நெறைய முறை கால் வரும். ஸோ இத வச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும்போது தான் என்னுடைய மகள் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகளுக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வேற இன்னொரு மாணவனுக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. பிறகு என்னுடைய மகள கூப்பிட்டு நான் வார்ன் பண்ணேன். அவன் வேற இன்னொரு மதம், நாம வேற இன்னொரு மதம். நாம இது மாதிரி தவறான வழியில ஈடுபட்டா சக நம்ம மதத்தை சார்ந்த மற்ற நபர்கள் நம்மள கேலியும் கிண்டலுமா பேசுவாங்க. அதோடு இல்லாம இந்த சமூகத்துல நம்ம தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. தயவு செய்து என்னுடைய பெயரை கெடுத்துடாத அப்படின்னு சொல்லி என்னுடைய மகள்கிட்ட நான் எடுத்து சொன்னேன். நான் இங்க கெஞ்சினது அவளுக்கு பெரிசா தெரியல. அவனுடைய காதலன் என்ன சொல்றானோ அதுதான் அவளுக்கு பெரிசா தெரிஞ்சது. பலமுறை நான் வார்ன் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் எங்கள விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த முடிவு எனக்கு தெரிய வந்தது. ஆகையினால் தான் என்னுடைய மகள அன்னைக்கு பள்ளிக்கூடம் போக சொல்லாம வீட்லயே இருக்க சொன்னேன். அதே மாரி நான் வெளிய போயிட்டு கரெக்ட்டா 2:30 மணி அளவில் வந்து பார்த்தா என்னுடைய மகள் மொபைல்ல ஒரு நபரோட பேசிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு கோவமாகி பக்கத்துல இருந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து என்னுடைய மகனுடைய மண்டை, தோள்பட்டை, இடுப்பு போன்ற பகுதியோடு இல்லாம மற்ற இடத்துலயும் சராமரியா நான் அடிச்சுட்டேன். அடிச்சு மயக்க நிலையில் இருக்கும்போது பூச்சிக்கொல்லி மருந்து அவருடைய வாயில நான் தான் ஊட்டுனேன் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு போலீஸ், இது மாதிரி கூட நீங்க இருப்பீங்களா? என்னதான் உன்னுடைய மகள் காதல் பண்ணிட்டாலும், வேறு இன்னொரு மத பையனோட காதல் பண்ணிட்டாலும், அதுக்காக நீங்க அடிச்சு கொன்னுடுவீங்களா? ஒண்ணு உங்களுடைய மகள் கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். அல்லது அந்த பையன் யாரோ அவங்கிட்ட போயிட்டு உங்களுடைய மனதில் என்ன இருக்குதோ அத சொல்லி நீங்க புரிய வச்சிருக்கணும். இது 2மே இல்லாம இது மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி போலீஸ் அவர்கிட்ட கேட்கறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் நேரா 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த ஒரு பையன் கிட்ட போயிட்டு, "உனக்கு என்னப்பா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ அவன் வேற யாரையும் சொல்லல. இந்த படித்த அந்த பெண் இறந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அவனுடைய லவர் தான் அவன். சரிங்களா? ஸோ இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, முகமது ஆபீஸ் கொண்டு போயிட்டு கிடைச்சிருக்கக்கூடிய எவிடன்ஸ், இவர் சொன்ன வாக்குமூலம் இது எல்லாமே வச்சு கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்தி தற்சமயம் முகமது ஆபீஸ் சிறையில் தான் வாடிட்டு வராரு. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், ஏதோ அவங்க வயது கோளாறுல செய்யக்கூடிய தவறு. மகள் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் வயது கோளாறுல செய்யக்கூடிய ஒரு தவறால அவங்களுடைய அப்பாவும் டென்ஷன் ஆயிருக்கிறாரு. அதோடு இல்லாம அவங்க அப்பா பலமுறை அந்த பெண்கிட்ட வார்னிங் குடுத்திருக்கிறாரு. இது மாரி செய்யாத அப்படின்னு கெஞ்சியும் பார்த்திருக்கிறாரு. ஆனா அவங்களுடைய வயது கோளாறுல அவங்க பண்ண தவறால, ஸோ இவரு கோபமாகி அந்த
பெண்ணை ஒரு கட்டத்தில் சாகடிக்க அவர் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண் இறந்தும் போயிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து இது மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.